பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. பிரியத்துக்குரியவர்களே, நீதிமொழிகள் 24:30. சோம்பேறியின் வயலையும் மதீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இது சோம்பேறிக்கு வயலா? முட்டா பயலுக்கு திராட்சை தோட்டமா சொந்தமாக இருக்குது? அதனால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாத. கையில் ₹1,00,000 இருந்தா என்ன, ₹1,00,00,000 இருந்தா என்ன? அறிவு இல்லைன்னா அதை வச்சு என்ன செய்ய முடியும்? எந்த பிஸ்னஸில் போட முடியும்? எதில் போட்டாலும் அது தோல்வியாக தானே முடியும். ஒரு பிரயோஜனம் கிடையாது. சோம்பேறி அங்கே மதியீனன் 2 பேரும் அண்ணன் தம்பியாக இருக்கிறாங்க. யாரெல்லாம் சோம்பேறியாக இருக்காங்களோ அவங்க முட்டாளாக தான் இருப்பாங்க. பிரியத்துக்குள்ள யாரெல்லாம் ஓடி ஓடி உழைக்கிறாங்களோ கர்த்தர் அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இந்த உலக வாழ்க்கையில் ஒரு நிமிடத்தை கூட நான் வீணடிக்கக்கூடாது. ஒரு நிமிடம் கூட படுத்து கிடக்கக்கூடாது. எதை நான் செய்வேன், எப்படியாக செய்வேன்? ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தாரும், புத்தியை தாரும். போட்டியிலிருந்து இந்த உலகத்தில் நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நாம் உழைக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு சொந்தமாக எதுவுமே இல்லாவிட்டாலும் நம்முடைய உழைப்பை கண்டு சொந்தமாக எல்லாவற்றையும் தருவார். ஆத்துமாக்களே இல்லாட்டாலும், எந்த அறிமுகம் இல்லாட்டா கூட ஆண்டவர் ஊழியத்தை தருவார், கட்டடங்களை தருவார், 1000 ஜனங்களை உங்களுக்கு அன்பாக தருவார். பிரியத்துக்குரியவர்களே, ஒருவேளை எல்லாம் இருந்தாலும் சோம்பேறித்தனம் இருக்கும் என்றால், மதியினத்தனம், முட்டாள்தனம் இருக்கும் என்றால் எல்லாவற்றையும் நாம் இழந்து போவோம். எல்லாம் வீணாக போய்விடும். பிரியத்துக்குரியவர்களே, உழைப்பாளியாக இருப்பேன் என்று சொல்லி சொல்லுங்கள். ஆண்டவர் உண்மை போல ஓடி ஓடி உழைப்பேன் ஐயா. ஆண்டவர் உண்மை போல நான் இரவு முழுவதும் காத்திருந்து ஜெபிப்பேன் ஐயா. உண்மை போல நான் ஆத்தும பாரமுடையவனாக இருப்பேன் ஐயா. உண்மை போல நான் இந்த காலத்தை நான் ஆதாயப்படுத்துவேன், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவேன். ஆண்டவரை என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கதறுங்கள். ஒரு பொழுது நான் சோம்பேறியாக இருக்க மாட்டேன், முட்டாளாக இருக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், ஆசீர்வதிப்பார். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடாக்கோடியாக பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் கோடாக்கோடியாக பெருக செய்வாராக என்று வாழ்த்துகின்றேன்.
பிரியத்துக்குரியவர்களே, வருட கடைசியிலே நாம் நிற்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இந்த வருட கடைசியில் நம்முடைய மனநிலைமை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நம் ஆண்டவரை எந்த கோணத்தில் உற்று நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றார். இதை வைத்து உங்களிடத்தில் நான் பேசும்படியாக ஆண்டவர் என்னை ஏவினார். நாம் இந்த செய்தி உற்று நோக்கி கவனிப்போம் என்றால் நம்முடைய பார்வைகளே வேறு விதமாய் மாறும். அப்படி வேறு விதமாய் மாறுகிற பொழுது கர்த்தர் நம்மை பல விதங்களிலே ஆசீர்வதிப்பதற்கு வழி உண்டாகும். எனவே இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய பிரயோஜனத்திற்காக யோபு 2:9, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றான். ஒரு பெரிய நீதிமான், ஒரு பெரிய பரிசுத்தவான், தேவனுக்கு மிகவும் பிரியமான பிள்ளை, எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த யோபு எனப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு சோதனை ஏற்படுகிறது. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவரே அவரை வைத்து சவால் விடுகிற அளவிற்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது. மிகவும் பெருமையாக இருக்கிறது. என் மகனாய் யோபு என்னை விட்டு கொடுக்கவே மாட்டான், என்னை விட்டு போகவே மாட்டான், அவன் உத்தமன் என்று ஆண்டவர் சராமரியாக பிசாசினிடத்தில் யோபை குறித்து புகழ்ந்து பேசுகின்றார், பெருமைப்படுகின்றார். என்னுடைய தகப்பன் உயிரோடு இருந்த காலங்களிலே நான் இந்த ஸ்போர்ட்ஸில் இருந்ததுனாலையும் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்ததுனாலையும் அதன் மூலமாக நான் புகழ் அடைந்ததையும் பார்த்து எங்கள் அப்பாவுக்கு ஒரே பெருமையாக இருக்கும். யார்கிட்ட போனாலும் என் மகன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்திருக்கான், ஷார்ட்புட்டில் பெரிய ஆளாக இருக்கான்னு சொல்லி பெருமையாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். தன் பிள்ளையை குறித்து அவன் செய்த சாதனை குறித்து என் தகப்பனுக்கு பெருமை. இங்கே நாம் காண்கிறோம், ஆண்டவர் தன் பிள்ளையாகிய யோபுவை குறித்து பெருமைப்படுகின்றார், ஒரு உயர்வாக பேசுகின்றார். என் தாசனா யோபுவை போல உண்டோ, அவன் உத்தமன் என்று சொல்லி ஆண்டவர் மிகவும் உயரமாய் வைத்து பேசுகிறார். எதிரியாகி பிசாசிடத்தில் சாத்தான் இடத்துல சவால் விடுகின்றார். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட இன்றைக்கு இருக்கிறதா? தேவன் நம்மையும் கூட அப்படி உயர்வாய் பேசக்கூடிய அளவிற்கு நம்முடைய உத்தமம் இருக்கிறதா? நம்முடைய எண்ண ஓட்டங்கள் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அந்த அளவிற்கு நாமும் கூட யோபுவை போல உயர்ந்த இடத்துல வைத்து ஆண்டவராலே பார்க்கப்படுகிறோமா என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்கும்படியாக இந்த நாளிலே நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார். நாம் நிச்சயமாய் உத்தமமாய் வாழ்வோம் என்றால் நம்மை குறித்தும் ஆண்டவர் பெருமையாக பேசுவார். அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்கள். இல்லவே இல்லை. இந்த உலகத்தில் 1000 பேர் இருக்கலாம், 10,000 பேர் இருக்கலாம், கோடி பேர், கோடியாக எத்தனை பேர் இருக்கலாம். யோபு தான் முக்கியங்க, நீங்கள் தான் முக்கியம், நீங்கள் தான் விஐபி. உங்களை குறித்து தான் ஆண்டவர் பெருமையாக பேசுகிறார். உங்களைத்தான் அவர் சிந்திக்கின்றார், உங்களுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றார். நீங்கள் சாதாரணமான ஆள் கிடையாது. முதலாவது அதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் விசாசானவன் நீ ஒன்றுத்துக்கு ஆக மாட்டே பார், உன்னை யாரும் மதிக்கிறதில்ல, உனக்கு ஒன்றுமே இருக்கிறதில்ல. அவன் எப்பொழுதுமே நாம் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டோம். நம்மளை தாழ்வு மனப்பான்மை உடையவர்களாய் வளர்க்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய மிகப்பெரிய ஆவலாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவரோ அப்படி அல்லாதபடிக்கு நம்மை உயர்ந்த அடைக்கிடத்தில் வைக்கின்றார். என் மகனைப் போல உண்டோ என்று புகழ்ந்து பேசுகின்றார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஒரு சாதாரண மனிதனாகிய நம்மை குறித்து உயர்வாக பேசுவார் என்றால், அப்படி என்றால் நாம் எவ்வளவு பேறு பெற்றிருக்க வேண்டும், எவ்வளவு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கணும், நம்ம எவ்வளவு ஒரு கான்ஃபிடென்ட்டான பீப்புளாக இருக்கணும். ஆனால் அதெல்லாம் நேர் எதிர்மாறாக உடைக்கும்படியாக யுத்தம் செய்கிறான் சாத்தான். இந்த வருஷம் முழுக்க அப்படி தான் யுத்தம் செய்திருப்பான். இந்த சவாலில் எல்லாத்தையும் யோபு இழந்துடுறாரு. ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் சவால். பைபிளில் வேறு எங்கேயும் ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் சவால் இருந்தது மாதிரி தெரியல. இந்த இடத்துல சவால் நடக்குது. சாத்தான் எல்லாத்தையும் உடைச்சி போட்டுறான், இடித்து போட்டுறான். மிகப்பெரிய உயரத்தில் இருந்த யோபு கீழே வந்துடுறார். கடைசியில் வியாதியும் கொண்டு வரான். அவர் பரதாமல் மொட்டை அடித்து அவர் ஓட்டை வச்சு சுரண்டிகிட்டு இருக்கார். வீடு இல்லை, எல்லாம் போயிடுச்சு, மரியாதை போச்சு, சொத்து போயிடுச்சு, ஒன்றும் இல்லை. he has become a pauper. Who is that? Job. அவர் அந்தளவுக்கு மிகவும் நெருக்கப்படுற ஒரு காலம், மிகவும் பரிதாபமான ஒரு நிலைமை. அவ்வளவு உயரத்திலிருந்து யாருமே கீழே விழுந்திருக்க முடியாது. யோபு விழுந்து தடுமாறி கொண்டிருக்கின்றார். பரிதாபமாக இருக்கிறார். பார்த்தாலே அடையாளம் காணவே முடியாது. பெரிய பணக்காரங்களாக இருந்தவங்க இன்றைக்கி நடந்து போகிறாங்க ரோட்டில். எனக்கு அதெல்லாம் பார்த்தா கண்ணீராக இருக்கும். அன்றைக்கி நாசரேத் பஸாரில் நான் குடும்பத்தோடு காரில் போகும்போது சகாய எண்ணெய், வால்பாறை சகாய எண்ணெய் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அன்னையை தோத்துறோன்னேன்னு சொன்னேன். கண்களில் கண்ணீராக வந்தது. அவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்த அவர்கள், ராஜாவாக இருந்த அவர்கள்
நம்ம வால்பாறை போகும்போதெல்லாம் 15-20 பேர் போவோம். அவ்வளோ பேருக்கும் மனப்பூர்வமாய் சாப்பாடை கொடுத்து எங்களை உபசரித்து காணிக்கை கொடுத்தது உயிரை தாங்கின அந்த பிள்ளை இன்றைக்கு கொஞ்சம் கீழே வந்திருக்காங்க, சறுக்கி இருக்காங்க. அவங்க அப்புறம் நடந்து போகிறத பார்த்து என் கண்களில் கண்ணீர் வந்தது. பிரியத்துக்குரியவர்களே, மேலே இருப்பவர்கள் கடைசி வரைக்கும் மேலே இருக்க வேண்டும், அவர்கள் கீழே வரக்கூடாது. ஆனாலும் சில நேரங்களில் இதுபோல சம்பவங்கள் நடக்கிறது. அப்பொழுது இயற்கையை கண்களை மூடிக்கொள்கிற இந்த காட்சியை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி யோபுவும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சரிவை சந்தித்திருக்கும் பொழுது யார் அவருக்கு ஆறுதலாக இருந்திருக்க வேண்டும்? அவருடைய மனைவி தானே ஆறுதலாக இருந்திருக்க வேண்டும். எல்லாரும் போயிட்டாங்க, பிள்ளைகள் செத்து போச்சு, ஒருத்தருமே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் மனைவி பக்கபலமாக இருந்திருக்க வேண்டும் அல்லவா? தட்டி கொடுத்துருக்க வேண்டும் அல்லவா? காயங்களுக்கு மருந்திட்டு கட்டியிருக்க வேண்டும் அல்லவா? நல்லா ஜோம் பண்ணுங்க, கத்த நிச்சயமாக இவங்களை உருடி உயர்த்துவாருன்ற உற்சாகமான வார்த்தைகளை சொல்லியிருக்கணும் இல்லையா? கூடவே உட்கார்ந்து இருந்திருக்கணும் இல்லையா? ஆனால் இந்த லேடி அப்படி பண்ணலை. சாத்தான் அந்த பெண்ணிற்குள்ளாக புகுந்து விடுகிறான். ஏதேன் தோட்டத்தில் ஏவாளுக்குள்ளே புகுந்தவன் ஆதாமை விளத்தள்ளும்படியாக புகுந்தவன், அதே போல் தெலிலாவிடத்தில் புகுந்து சிம்சோனை விளத்தள்ள வேண்டும் என்று புகுந்தவன் இங்கே யோபுடைய மனைவிக்குள்ளாய் புகுந்து விடுகிறான். பிசாசனன் பேசுகிறான், இன்னும் உடைய உத்தமத்தில் நிலைத்திருப்பீரோ. அது பாருங்கள் என்ன அழகாக சொல்கிறான் பார்த்தீங்களா? உடைய உத்தமத்தில் இன்னும் உறுதியாக இருப்பீரோ, இன்னமும் நீர் ஜெபம் பண்ணுவீரோ, இன்னமும் நீ கடவுளுக்கு பயந்திருப்பீரோ, இன்னமும் உன்னுடைய மனதெல்லாம் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி இருக்குமோ? இருக்கக்கூடாது. தேவன தூஷியம் முதல் காரியமாக அவன் சொல்கிறான், தேவன தூஷியம். இந்த வருட கடைசியில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மிகப்பெரிய பரிசுத்தவான் ஆகிய யோபுவை சாத்தான் எந்த இடத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தான் பார்த்தீர்களா? முயற்சி எடுத்தான் பார்த்தீங்களா? How much the enemy tried to do in the life of Job. எப்படியாவது தேவனை தூஷியும், நீ கத்தரை விட்டு பின்வாங்கும், நீ உன்னுடைய உத்தமத்தில் நிலைத்திருக்க கூடாது, நீ கத்தரை தேடுவதிலே உறுதியாக இருக்கக்கூடாது, நீ ஆண்டவரை விசுவாசிக்க கூடாது, அவர் நல்லவர் அல்ல, அவர் கெட்டவர், அவர் உமக்கு இவ்வளவு தீங்கை கொண்டு வந்து விட்டார். கொண்டு வந்தது சாத்தான், ஆண்டவர் கிடையாது, அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனால் சாத்தான் சொல்கிறான், ஆண்டவர் உனக்கு இவ்வளவு தீங்கை கொண்டு வந்து விட்டார், நீர் அவரை நேசித்து அவருக்கு உத்தமமாய் வாழ்ந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவரை ஏந்தி பிடித்திருப்பதில்லை, ஆண்டவரை தூக்கி பிடித்திருப்பதில்லை ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீர் நீதிமானாய் வாழ்ந்து என்னத்தை கண்டீர் பாரும், எல்லாம் போய்விட்டது, எனவே ஆண்டவரை நீர் தூஷியும் என்று சொல்லி ஆண்டவரை எதிர்த்து விடும், ஆண்டவர் நல்லவர் அல்ல என்று சொல்லி அவரை கேவலமாய் பேசும் என்று சாத்தான் அவருடைய மனைவியின் மூலமாக அங்கே ஒரு செயலை செய்ய தோண்டினானா? அப்படி என்றால் இன்றைக்கு அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவன் அந்த வருட கடைசியில் அதைத்தானே செய்வான். சேம் திங் வில் பி அப்ளிகபிள் டு ஆல் தி காட்லி சோசன். என்ன நீ ஜோம்னி பார்த்த, சர்ச்சுக்கு ஓடி ஓடி போன, என்ன பாரு டிவியில் எப்போ பார்த்தாலும் அந்த பிரதருடைய ப்ரோக்ராமே பார்த்து என்னத்தை கண்டாய்? நீ உத்தமமாய் வாழ்ந்து என்னத்தை கண்டாய்? அதிகாலமே எழும்பி ஜெபித்து என்னத்தை கண்டாய்? எல்லாரும் உலகத்தை அனுபவிக்கிற பொழுது, என்ஜாய் பண்ணுகிற பொழுது, நீ மாத்திரம் முழங்கால் படிட்டு அரைக்கதவை பூட்டிக்கொண்டு பைபிளை வாசித்து கொண்டு எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமில்லை. எனவே இந்த ஆண்டவரை நீ விட்டுவிடு, இனி நீ ஜெபிக்க கூடாது, இனி நீ ஆலயத்துக்கு செல்லக்கூடாது, இனி இந்த ஆண்டவரை நேசிக்க கூடாது, உன்னுடைய உத்தமத்தில் உடைய பரிசுத்த வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, நீ பின்வாங்கி விடு, ஆண்டவரை தூஷித்து விடு, ஆண்டவரை வெறுத்து விடு என்று சாத்தான் நம்ம ஏவுகின்றவனாக இருக்கின்றான். இந்த வருட கடைசியில் எத்தனை பேரை விழத்தள்ள முடியுமோ, எத்தனை பேரை பலகீனப்படுத்த முடியுமோ, எத்தனை பேரை ஜெப வாழ்க்கையிலிருந்து கீழே தள்ள முடியுமோ, ஆலயத்துக்கு செல்வதிலிருந்து தள்ள முடியுமோ, உத்தமமாய் ஆண்டவர் பின் செல்வதிலிருந்து தள்ளிவிட முடியுமோ, அவ்வளோ பேர் தள்ளிவிட்டுறன்னு சொல்லி அவன் போராடுகின்றான். அதற்காக அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் வாயிலிருந்து கூட அவன் போராடுகின்றான், அவன் தள்ளாட வைக்கின்றான் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. எப்படியாவது நீங்கள் பின்வாங்க வேண்டும், எப்படியாவது ஆண்டவரிடத்தில் நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பதை கெடுக்க வேண்டும், நீங்கள் ஊழியர்களை நேசிக்கதை கெடுக்க வேண்டும், எப்படியாவது நீங்கள் பைபிளை வாசித்து தியானிப்பதை கெடுக்க வேண்டும், நீங்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை பக்தியாய் பார்ப்பதை கெடுக்க வேண்டும் என்று சாத்தான் முயற்சிக்கிறான். அதற்காக அவன் என்ன வேண்டும் என்றாலும் செய்வான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் யோபுவை போல தோல்விகளா? இந்த வருடத்தில் நம்ப முடியாத நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து விட்டதோ, பெரிய பெரிய இழப்புகள் வந்து விட்டதோ, பல லட்சங்களை கோடிகளை இழந்து விட்டீர்களோ, பல பயங்கரமான வியாதியின் பள்ளத்தாக்குகள் வழியாக நடந்து போனீர்களோ, ஆஸ்பத்திரியிலேயே விழுந்து கிடக்க வேண்டிய பரிதாபமான ஒரு சூழ்நிலையில் வந்ததோ, எவ்வளவோ முயற்சித்தும் தோல்வி மேல் தோல்வி வந்து விட்டதோ, அதனால சாத்தான் சொல்றான், இவ்வளவு நீ போராடி இந்த வருஷம் தோத்தான போன, எனவே நீ விட்டு விடு, நீ உன் ஊத்தமத்திலிருந்து வெளியே வந்து விடு, நீ ஆண்டவரை நேசிக்காத, தூஷித்து விடு, அவரை கேவலமாய் பேசு என்று சாத்தான் சொல்லுகிறான். அந்த ட்ராப்பில் விழுந்துடாதீங்க. இரண்டாவதாக இவன் சொல்கிற காரியத்தை பார்த்தீங்களா? நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும், செத்து போயிரு, தற்கொலை பண்ணிடு. சாத்தானுடைய முக்கியமான அஜெண்டா வந்து அதுதாங்க. திருடன் கொள்ளவும் அழிக்கவும் என்றே வேறு எதற்கும் அவன் வரான்.
திருடன் கொல்லவும் அழிக்கவும் என்று எதற்குமே வரான். என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான ஒரு திட்டம் பார்த்தீர்களா? சாத்தானுடைய பயங்கரமான திட்டம் பார்த்தீர்களா? எப்படியா செத்து போய்விடு, எப்படியாவது நீ செத்து போய்விடு என்று சொல்லி சாத்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய ஆத்துமாக்களை அவன் கொள்ளை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அந்த திருடன் விரும்புகிறான். கொலை செய்யதான் அவன் வாரான். திருடன் கொலைகாரன், பிசாசானவன், அவன் கொலைபாதகன், மனுஷ கொலைபாதகன். எப்படியாவது நீ செத்து போய்விடு, தற்கொலை செய்து விடு. யோபுட்டே சாத்தான் பேசி பார்க்குது, செத்து போயிருப்பா, நீ தற்கொலை பண்ணிருப்பா, எதுக்குப்பா நீ பூமியில் இருக்கிற? யார்கிட்ட அவன் கேட்டு பார்க்குறான்? யோபுட்ட கேட்டு பார்க்குறான். தமாசா இருக்குது. ஆனால் அவன் ட்ரை பண்ணதான் செய்ய. யோபு இதுக்கெல்லாம் அடி பண்ணின ஆள் கிடையாதுன்னு வச்சுக்கோமே. ஆனால் அவனுடைய அட்டம்ப்டை நம்ம பாராட்டணும். சார் செத்து போயிருப்பா, எதுக்குப்பா நீ உயிரோட இருக்க? நீ பேசாமல் தேவனை தூச்சி உயிரை விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதே மாதிரி ஆண்டவர்கிட்டே போயிட்டு நீ என் காலில் விழுந்து நீ கும்பிட்ற, ஒரே ஒரு கும்பிட்றோம், இது எல்லாம் என் கையில் தான் இருக்குது, இந்த உலகமும் செல்வமும் ராஜ்யமும் என் கையில் தான் இருக்குது, உமக்கை தந்துடுறேன், நீ நான் காலில் மட்டும் ஒரே ஒருக்கா விழுந்து என்னை கும்பிட்றோம். தெய்வம் இந்த உலகத்தை படைத்தார், எல்லாவற்றையும் படைத்தார், ராஜ்யங்களை படைத்தார், எல்லாவற்றையும் உருவாக்கினார். அந்த தெய்வத்திடத்திலே என் காலில் விழுந்து இதெல்லாம் நான் தான் படைச்சேன் உனக்கு தாரேன்னு சொல்லி அவன் சொல்ல துணிவான் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் என்பதை சற்று நினைவு கூற வேண்டும். நாமெல்லாம் தூசு. யோபுங்கிற பெரிய நீதிமான் பரிசுத்தவானுக்கும் ஆண்டவர்கிட்டமே போய் அவன் எப்படி போராடி இருப்பான். நாமெல்லாம் எம்மாத்திரம். பிரியத்துக்குரியவர்களே, நீ செத்து விடு என்று சொல்லி யோபுவத்தில் மனைவி சொன்னால், ஏன் உயிரோடு இருக்கிற? செத்து போயிடும், தற்கொலை செய்து கொள்ளும். பிரியத்துக்குரியவர்களே, ஒருவேளை பிரச்சனைகள் முற்றுகிற பொழுது, வாழ்க்கையில் மிக அதிகப்படியான நெருக்கங்கள் வருகிற பொழுது, கடைசியில் சாத்தான் சொல்கிறேன், எதுக்கு இந்த பூமியில் நீ வாழுகிறாய், நீ செத்து விடு என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். சமீபத்தில் நான் பேப்பரில் வாசிக்கிற பொழுது என் கண்களில் பட்டது. ஒரு கட்சியை சார்ந்த ஒரு சகோதரி, அவர்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, அவளை அந்த போஸ்டர்லாம் அந்த பேனரில் வச்சுருக்கும்போது பார்த்துருக்குறேன். எதிர்பார்த்த போஸ்ட்டு கிடைக்கல. யாருக்காக இவ்வளோ காலம் உழைச்சாங்களோ அவங்க அந்த போஸ்ட்டை தரல, பதவி தரலன்னு போய் அவங்க அந்த காரெல்லாம் மறித்து அது பேப்பரில் கொட்டை எழுத்தில் போட்டிருந்தாங்க, ஹெட்லைன்ஸில் வந்திருந்தது. அப்படி இருந்தும் அவருக்கு அந்த போஸ்ட்டு கிடைக்கல. அதை அவரால் தாங்க முடியல. அரசியல் என்பது அதுதான், மேடு பள்ளங்கள் இருக்கும், எதிர்பார்த்ததுபடி நடக்காது, அதுதான் அரசியல். எதிர்பார்க்காமல் இருக்கும்போது மிகப்பெரிய உயர்வுகள் கிடைக்கும், எதிர்பார்க்குற நேரத்தில் கிடைக்காம அரசியல் என்பது ஒரு சூதாட்டம், இட்ஸ் அ கேம்பிளிங். என்னன்னாலும் நடக்கலாம். இவங்களுக்கு நடக்கலை, இவங்க ஒருவேளை பொறுமையாக இருந்திருக்கலாம், பிறகு தருவாங்கன்னு இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஏமாற்றத்தை அவங்களால தாங்க முடியல. அடுத்தாப்பில் அவங்க காரம் மறைச்சதெல்லாம் அந்த கட்சிக்காரங்களே அவங்களே ஏதோ விமர்சனம் செஞ்சுருப்பாங்க. அரசியல்னாலே விமர்சனத்தை சந்திச்சு தானே ஆகணும். எது எப்படியோ அந்த சகோதரி தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார்கள் என்று இன்றைக்கு பேப்பரில் மறுபடியும் பெரிதாக போட்டிருக்கிறாங்க. நான் வருத்தப்பட்டேன். கர்த்தர் சோத்திரம், அவங்க சாகலை, பாதுகாத்து கொண்டார். நம்முடைய வாழ்விலும் கூட இப்படி எதிர்பார்க்கிற எண்ணங்கள் கிடைக்காமல் போகும் பொழுது, சகோதரியுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாய் போன பொழுது இப்படி முயற்சி எடுத்தாங்க. அதே மாதிரி நாமும் பெரிய காரியங்களை கனவு கொண்டிருப்போம், ஆசை கொண்டிருப்போம். நான் இந்த அரசியல்லாம் பேசுகிறேன், தயவுசெய்து நினைக்கக்கூடாது. நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல. நான் பேப்பரில் வாசிக்கும் பொழுது என்ன எனக்கு கண்ணில் பட்டதோ அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளோதான். இப்படி எனக்கும் அரசியலுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை நான் முதலாவது தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இது நம்முடைய செய்திக்கு சம்பந்தமாக இருக்கிறபடினால நான் பேசுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதே போல் மிகப்பெரிய ஆசைகள் நமக்கு இருக்கும். ஆசை இல்லாமல் யார் இருக்காங்களா? சொந்த வீடு வேணுங்கிற ஆசை இல்லாமல் யாராவது இருக்காங்களா? பெரிய அளவில் காரில் போகணும், வசதியாக இருக்கணும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், இல்லை அமெரிக்காவுக்கு விசா கிடைக்கணும், எல்லா சமுதாயத்தில் பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற ஆசை இல்லாமல் யாராவது இருக்காங்களா? காண்பீங்க. இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அவங்க உப்பு சப்பு இல்லாதவங்க, அவங்களால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, பிரயோஜனமும் இல்லை. அவங்க அப்படி கிடைக்கிற சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ்ந்து போயிடுவாங்க. சாசுக்கும் பிரச்சனை கிடையாது. சாதிக்கணும்னு துடிக்கிறவங்க, பெரிய ஆளாகணும்னு துடிக்கிறவங்க, அதை செஞ்சிடணும் இதை செஞ்சிடணும்னு சொல்லி ஓடுறவங்க, அவங்க இந்த வருஷத்தில் தோல்வியை கண்டிருந்தாங்கன்னா அதை தாங்க முடியாத ஒரு மனக்குழப்பத்தை, மென்டல் டென்ஷன், மென்டல் ப்ரெஷர் அதை கொண்டு வரும். ஐயோ நடக்காம போயிட்டேன், நான் ஆசைப்பட்டேனே, எவ்வளோ பிரயாசம் எடுத்தேனே, ஐயோ முடியாமல் போயிடுச்சு. அப்படி மன உளைச்சல் இருக்கும்போது சாத்தா சொல்லலாம், நீ இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, செத்து போயிரு, நீ தற்கொலை பண்ணிவிடு. பார்த்தியா, உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போச்சு, பார்த்தியா, இனி ஏன் நீ வாழணும், பேசாமல் நீ இதெல்லாம் ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டு நீ செத்து போயிரு. செத்து போனால் என்ன நடக்கும்? அதை சாத்தான் காண்பிக்கிறதே கிடையாது. உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாகணும்னு சொல்லி பைபிளில் இருக்குதுங்க.
அப்படி ஆவியா பேயா சுத்தணும். அதுதான் அவன் அதை மறைச்சி, நீ இப்போ இந்த பூமியில உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும், நீ செத்து போய்விடு. யோபுகிட்டே வந்து சொல்றான், பொண்டாட்டி மூலமா நீ செத்து போய்விட. அதுதான் எனக்கு பயங்கரமாக சிந்திக்க வைக்கிற காரியமாக இருக்கிறது. செத்து போய்விட என்று சொல்லி சொல்லுங்க. ஒன்று தேவனை விட்டு நீ பின்வாங்கி அவரை தூஷித்து விடும். இரண்டாவதாக நீ செத்து போய்விடும். நீ இந்த பூமியில் இருக்கவே கூடாது. நீ இருக்க போய் தானே ஆண்டவர் சவால்லாம் விட்டுட்டு இருக்காரு. என் தாசனா யோபு போல உண்டோன்னு கேட்குறாரு. நீர் செத்து போயிட்டீர்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல. எங்கள் ராஜா அங்கே ஜெயித்துருவார்ல, எங்கள் சாத்தான் ஜெயித்துருவார்ல. அதனால பேச செத்து போயிடும். பிரியத்துக்குரிய என்னெல்லாம் அவன் யோபு கெடுக்க முடியுமோ அப்படிலாம் கெடுத்தான். அந்த சவாலில் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சான். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வருட கடைசியில் அவன் இதுபோல் எண்ணங்களை கொண்டு வரலாம். நீ வாழ்ந்து ஒன்றும் ஆகலை, நீ ஆசைப்பட்டது நடக்கலை, நீ முயற்சி எடுத்தது ஒன்றுமே வாய்க்கலை. ஆல் யுவர் ஹார்ட் ஒர்க் வென்ட் இன் வெயின். நீ யாருக்கு உண்மையாக இருந்தியோ அவங்க உனக்கு உண்மையாக இருக்கலை. யாரை நேசிச்சியோ அவங்களே உன்னை இப்போ அழிக்கணும்னு நினைக்காங்க. நீ விதைச்சது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் வீணாமல் போயிடுச்சு. நீ சர்ச்சுக்கு போய் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, ஜெபிச்சு போய் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. செத்து போயிரு. ட்ராப்பில் விழாதீங்க. நாம் சாவதற்காக நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைக்கலை, தற்கொலை செய்து கொள்வதற்காக நம்முடைய ஆண்டவர் அழைக்கலை, வாழ்றதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்காரு. தற்கொலை என்பது எந்த பிரச்சனைக்கு முடிவு அல்லவே அல்ல சகோதரி. நீங்கள் செத்து போக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லையே, நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் உங்களை அழைத்தார். இதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பாருங்கள், யோபு 2:10. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி போல பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையும் பெற்றுக்கொள்ள வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுகிற. யூ ஆர் ஸ்பீக்கிங் லைக் எ மேட் உமன். சாத்தானுடைய ஆயுதம் தோத்து போகுது. அவரது பூப்புங்கிறார். சி, என்ன பேசுகிற? ஆண்டவரை நான் தூஷிக்கணுமா? ஆண்டவரை விட்டு நான் பின்வாங்கணுமா? என்ன பேசுகிற? சாத்தானுக்கு கீழே விழுந்து நாடி கிடிலாம் பல்லாம் உடஞ்சி போகுது. சி, பைத்தியமா உனக்கு? கிறுக்கு தான் அப்படி பேசும். ஆண்டவர் எனக்கு எவ்வளோ நன்மையை செஞ்சார், கொஞ்சம் தீமையை கொடுத்துக்க, அதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஆண்டவர் விட்டுலாம் போக மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவர் அடின்னு மண்டையிலே அடிச்சிடுறாரு. சூசைடும் பண்ண அது பேச்சே கிடையாது. போ, நீ ஒரு கிறுக்கு தான் அப்படி பேசுன்னு சொல்லி மனைவியை தூக்கி வீசுகிறார். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளில் யோபு எப்படி பாராட்டுவது என்றே தெரியவில்லை. அவர் சும்மாவா ஆண்டவர் இவரை குறித்து சவால் விட்டாருங்க? சரித்திரத்தில் அவர் இடம் பிடிச்சிருக்காருன்னா இது சும்மாவா? இதெல்லாம் என்ற பேசுறத வச்சுக்காத பேருன்னு சொல்லி விரட்டி விடுறாரு. சாத்தான் நினைத்தது தவிடுபடி ஆகிவிட்டது என்று காண்கிறோம். நமக்கும் இதுபோல ஒரு மன உறுதி வேண்டும். நாங்கள் இடைவிடாது ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். ராஜாவை நீ தெரிந்து கொள்ளும், இந்த அக்கினி சூழலிருந்து எங்களை தப்புவிப்பார். தப்புவிக்காமல் போனாலும் இந்த பாகாலை நாங்கள் சேவிக்க முடியாது என்பதை நீ அறிந்து கொள்கிறான். அது வரைக்கும் ராஜாட்ட கை கட்டிட்டு இருந்தாங்க, குனிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ராஜாவே வாழ்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சவால் ஒன்று வந்த உடனே எங்கள் தேவங்களை தப்புவிப்பார், தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் இதெல்லாம் செய்ய முடியாது, பார்த்துக்கோம், தெரிஞ்சுக்கோம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டாங்க. யோபு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் வரலாற்றில் இருந்த நாயகர்கள். நாமும் அப்படிப்பட்ட ஒரு மன உறுதியோடு இந்த வருட கடைசியில் இருக்கணும். நல்லது ஆண்டவர் செஞ்சாரோ செய்யலையோ, தாமதிச்சிருக்காரோ, இல்லைன்னா சில தீங்குகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து போயிருக்கலாம். எதுவும் எப்படி இருக்கட்டுங்க, நான் ஆண்டவருக்குள்ள தான் இருப்பேன்னு சொல்லி முழக்கமிடுங்கள். நான் என் தெய்வத்தை விட்டு பின்வாங்க மாட்டேன், நான் என் உத்தமத்தை விட்டு பின்வாங்க மாட்டேன், நான் ஜெபிப்பதை விட்டு பின்வாங்க மாட்டேன், நான் ஊழியம் செய்வதை விட்டு பின்வாங்க மாட்டேன், நான் இயேசுவை விட்டு தூர போக மாட்டேன், நான் ஜெபிப்பதை விட மாட்டேன், நான் பைபிளை வாசிப்பதை விட மாட்டேன், தேவனுக்காக உறுதியாக நிற்பதில் பின்வாங்க மாட்டேன், இயேசு நல்லவர் என்று சொல்வதில் நான் பின்வாங்க மாட்டேன், என் உத்தமத்தில் நிலைத்து தான் இருப்பேன், நான் சாக மாட்டேன், அடுத்தாப்புல நான் சாக மாட்டேன். நான் ஏன் சாகணும்? நான் தேவத்திற்காக ஊழியம் செய்வதற்காக பிறந்திருக்கிறேன், நான் சாவதற்காக நான் வரவில்லை என்று சொல்லி நான் பிழைத்திருப்பேன் என்று சொல்லி நாம் சவால் விட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. செத்துப்போங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது, தற்கொலை என்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது என்பதையும் நான் சாத்தானுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த 2 தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்று இந்த வருட கடைசியிலே ஆண்டவர் என்னோடு உங்களோடு அவர் இடைபடுகிறவராக பேசுகின்றவராக இருக்கிறார். பி ஃபேம் இன் யுவர் ஃபெய்த். என்னவோ நடந்துச்சு 2025, அதெல்லாம் போட்டோம். வாட் எவர் இட் மே பி, ஐ வில் அபைட் இன் மை ட்ரூத்ஃபுல்னஸ், ரைச்சியஸ்னஸ், இன் மை இன்டெகிரிட்டி, ஐ வில் ஸ்டாண்ட் இன் மை இன்டெகிரிட்டி. ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோம் என்றால் பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்கள் அர்த்தமுள்ள நாட்களாக, இன்பமான நாட்களாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, யோபு
அந்த நாளில் சாத்தானை வெட்கப்படுத்தினார். பரலோகத்தில் ஒரு பெரிய ஆரவாரம், எல்லா தூதர்களும் கைத்தட்டி இருப்பாங்க. வாயினால ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் கேவலமாக பேசல. சாத்தா தலையை தொங்க போட்டு போயிருப்பான், வெட்கப்பட்டு போயிருப்பான். பிரியத்துக்குரியவர்களே, நம்மை குறித்தும் பரலோகத்தில் ஒரு பெரிய ஆரவாரம் உண்டாகட்டும். இந்த வருட கடைசியில் எவ்வளோ தீங்களாக வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், என் மகன் என்னை விட்டு போகலைன்னு ஆண்டவர் சொல்ல எல்லாருங்க தூதர்கள் கைத்தட்ட, சாஸ்திர ராஜ்யத்தில் வெட்கம் ஏற்பட, அமைதி உண்டாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும், நம்முடைய மன உறுதி இருக்கட்டும். ரெண்டாவதாக, தற்கொலை எண்ணங்கள் யாருக்குமே வர வேண்டாம். சாத்தா யாருக்குமே அப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வர வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்டிப்பாய் பிழைத்திருக்கணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். அதுதான் முக்கியமே தவிர்த்து இது மாதிரி எண்ணங்களுக்கு இடம் கிடையாது என்பதை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். நாம் சின்ன ஜெபம் பண்ணி இந்த வருஷத்தை கடைசி நாட்கள் இருக்கிற நம்ம சோத்திரத்தோடு முடிப்போம். எல்லாம் ஜெபிக்கலாம், கண்களை மூடுவோம். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா, அந்த வசனங்களை கேட்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தீங்க. யோபை போல் எங்களை மாற்றும். அவருக்கு இருந்த மன உறுதி எங்களுக்கு தாரும். அவருக்கு இருந்த விசுவாசத்தில் ஒரு பகுதி எங்களுக்கு கண்டிப்பாய் தர வேண்டும். நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் தகப்பனே பின்வாங்காதபடி, ஆண்டவரே அந்த ஊழியங்களிலிருந்து பின்வாங்காதபடி, உம்மீது இருக்கிற அன்பிலிருந்து நாங்கள் பின்வாங்காதபடி கர்த்தாவே எங்களை காத்துக்கொள்ளுங்க. இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் சோர்ந்து போயிருப்பார்கள் என்றால், ஐயோ நான் நினைச்சல நடக்காமல் போச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்கள மனம் நொறுங்கி போயிருப்பாங்க. நான் அவங்கள ஏற்றுங்கப்பா, அவங்கள தேற்றுங்கப்பா, அவங்கள ஆற்றுங்க ஐயா, அவங்கள தூக்கி நிறுத்துங்க ஐயா அப்படின்னு வாங்கி கிடக்கிற பிள்ளைகளை எப்படியாவது கொண்டு வாருங்கப்பா. எப்படியாவது தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் ஸ்திரப்படுத்துங்கப்பா. கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க ஐயா. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் என்று சொல்லி செஞ்சுக்கிறோம். ஆண்டவரை சோர்ந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுக்கிறோம். அப்படி ஆண்டவரை இந்த நாளில் யார் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே ராஜா சோத்ரையா. என் தகப்பனே ரபாலா கரா நஷாந்த ரபூலா கரா. வியாதிகள் மறையட்டும் அப்பா. காயப்பட்ட இடங்களில் ஆண்டவர் ஆறாமல் இருக்கிற புண்கள் ஆறட்டும் அப்பா. விபத்தை சந்தித்து படுத்த படுக்கையாக இருக்கிற பிள்ளைகள் எழும்பட்டும் ஐயா. கேன்சர் கிருமிகள் மறையட்டும் அப்பா. இழந்து போன பழைய பலன் வரட்டும் அப்பா. பழைய அழகு வரட்டும் ஐயா. இழந்து போன சொத்துக்களை திரும்ப தாருங்கப்பா. ஏசப்பா சோத்திரையா, நம்முடைய பிள்ளைகளை ஆசிரியதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. இழந்து போன செல்வங்களை, வீடுகளை, சொத்துக்களை, பணங்களை, கோடிகளை திரும்ப தாருங்க. குடும்ப வாழ்க்கையில் காணப்படுற பிரச்சனைகளை மாற்றுங்க, கசப்புகளை மாற்றுங்க. கணவனாலே, மனைவியாலே, பிள்ளைகளாலே வந்திருக்கிற கசப்புகள் மறைந்த ஒரு சுகமாய் ஒன்று சேர்ந்து வாழ உதவி செய்யுங்க. தாய்மார்கள், தகப்பன்மார்களுடைய ஜெபத்தை கேட்டு பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குழந்தை இல்லையே, திருமணம் ஆகவில்லையே என்று தவிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை வருட கடைசியில் செய்யுங்க. அன்றர் வயதான கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும் என்று கெஞ்சுகிறோம். தெய்வமே, இந்த அருமையான நாளிலும் கூட உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் இந்திய தாய் திருநாட்டை ஆசீர்வதிங்க. எல்லா பக்கம் அமைதி சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த குளிர் யாரையும் பாதிக்காதபடி காத்துக்கொள்ளும். பிரயாணப்படுற மக்களுக்கு விசேஷித்த பாதுகாவல் தர, விபத்து நாசமோசம் வராதபடி காத்துக்கொள்ளும். ஹார்ட் அட்டாக்கு, தகப்பின ஸ்ட்ரோக் போன்ற வியாதிகள் சடுதில் வராதபடி தாக்காதபடி காத்துக்கொள்ளும். வாடகைவன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னவர் காத்துக்கொள்ளும். பகலில் பிறகு அம்பு, இரவில் நடமாடும் கொள்ள நோய், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரம் எல்லாவற்றுக்கும் விளக்கி பார்த்துக்கொள்ளும். ஆண்டவரை அனைத்து மக்களையும், அனைத்து ஊழியக்காரர்களையும், அனைத்து ஆவிக்குரிய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற அடைக்கலான் குறி முதியோர் இல்லத்தை ஜெபத்தினாலே காணிக்க தாங்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. செய்தி கேட்ட ஒவ்வொருவருக்கும் கிருபையை தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய ஜிகிசா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா.